ஸ்ரீ காமாட்சி நமः. महामुनि मनोनटी महितरम्यकम्पातटी कुटीरकविहारिणी कुटिलबोधसंहारिणी सदा भवतु कामिनी सकलदेहिनां स्वामिनी कृपातिशय किङ्करी मम विभूतये शाङ्करी. மகாமுனி நட்டி, அதாவது முனிவர்களோட மனசில் உட்காந்து தேவி டான்ஸ் ஆடுறான். ஏன்னா முனிவர்கள் எல்லாம் எப்போதும் தேவி தியானத்தில் இருப்பாளா, அப்போ தேவி ஆனந்தமாக இருப்பாள். ஏன்னா நம்மளை பற்றி நினைக்கிறா தேவிக்கு ஸ்துதி தியானம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்களுடைய மனசில் போய் டான்ஸ் ஆடிட்டு ஆனந்தமாக உட்காந்துருக்கா. அவளோட நடனம் என்னது லாஸ்ய நடனம் சொல்லுவோம் இல்லையா. ஆம்பளைகள் ஆடுறதுக்கு தாண்டவம், பெம்பளைகள் ஆடுறதுக்கு லாஸ்ய நடனம். ஸோ லாஸ்ய நடனம் ஆடிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. மகித ரம்ய கம்பா தடி, கம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய மகிமை பொருந்திய ரம்யமான மகித ரம்ய, ஸோ மகிமை பொருந்திய ரம்யமான குடில், காஞ்சி குடில்ங்கிற, காஞ்சிபுரங்கிறது குடிலாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? தேவியோட அந்த உள்ள ரூமை பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்மெல்லாம் மேலேருந்து தரிசனம் பண்ணணும், உள்ளுக்குள்ளே தேவி கீழே உட்காந்துருப்பா. அப்போ நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அது ஒரு சதுரமான ஒரு பிளேஸு. தேவி அங்கே ஆக்சுவலாக ஒரு பிலமாக இருந்த இடம், அது ஒரு குகையாக இருந்த இடம். அது அந்த இடத்துல தான் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் தேவியோட மகிமை பார்க்குறோச்சு பார்த்தோம். அந்த பிலத்தில் தான் தேவி வந்து ஒரு ரூம் கட்டித்தர சொல்லி தேவர்களை கட்டுங்கோ, என்னை சுற்றி கட்டுங்கோன்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்கா ராத்திரியெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறனால அந்த குட்டீரம்னே சொல்கிறான். ஸோ குடிலாக அந்த காஞ்சிபுரத்தில் விகாரிணி சஞ்சாரம் பண்ணக்கூடியவள். குட்டில போத சம்ஹாரிணி. குட்டில போதன்னு இது வக்ர புத்தி, கெட்ட புத்தி. குட்டிலம்னாலே வளைந்தான்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வளைந்த புத்தின்னு என்னது? வக்ர புத்தி, நல்ல புத்தி கிடையாது, நேர் புத்தி கிடையாது. அந்த மாதிரி புத்தியை சம்ஹாரம் பண்ணக்கூடியவள், அதை தீர்த்து வைக்கக்கூடியவள். ஸோ நம்மளுக்கு அந்த கெட்ட புத்தியெல்லாம் வராமல் செய்யக்கூடியவள். காமினி, காமினின்னு சிவனுக்கு காமினி, சிவனுக்கு அப்படியே ஆசையை கொடுக்கக்கூடியவளாக, சிவனுடைய அந்த இடத்தையே தான் அர்த்தாங்கினியாக இடத்தையே வாங்கிவிட்டா வாம பாகத்தை. ஸோ அப்படிப்பட்ட சிவனுக்கு காமத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக காமினியாக. சகல தேகினாம் சுவாமினி, நமக்கெல்லாம் சுவாமினி இல்லையா. நமக்கெல்லாம் நம்ம ஆளுநர் அவள் சேஷி பாவம், நம்மெல்லாம் சேஷர்கள், அவள் சேஷி. ஸோ நம்மளெல்லாம் ரட்சிக்கக்கூடிய இடத்துல சுவாமியாக இருக்கிறாள். நம்மளாம் அவளுடைய சொத்து. ஸோ கிருபா அதிசய கிங்கரி. ஸோ கிருபா அதிசய, அதிசயம்னா இன்கம்பேரபிள்னு அர்த்தம். கம்பேரிசன், டிகிரி ஆஃப் கம்பேரிசன் தான் அதிசயம்னு சொல்லுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரினே பேர். ஸோ கிருபா அதிசய, ஸோ அவளை கம்பேர் பண்ண முடியாது. அதாவது இன்னார் இன்னேன்னு சொல்லி அவளுடைய கிருப்பையை எது கூட ஈக்குவேட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான கிருப்பையோடு கூடியவள். கிங்கரின்னு கிங்கரியம், என்ன பண்ணுறதுன்னு துடிச்சுட்டு இருக்கலாம். நமக்கெல்லாம் காரியம் பண்ணுறதுக்கே கைங்கரியம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு கிருப்பையை தரணுங்கிறதுல அப்படியே ரொம்ப முனைப்பாக இருக்கக்கூடியவள். ஸோ மம விபூதையே, எனக்கு ஐஸ்வர்யத்துக்காக, விபூதினானது ஐஸ்வர்யம், பெருமை. ஸோ என்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக ஷாங்கரி சதா பவத்து, மூணாவது லைனில் இருக்குது சதா பவத்து. ஸோ ஷாங்கரின்னு சங்கரனுடைய அர்த்தாங்கினியாக இருக்கக்கூடியவள், சங்கரனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த ஷாங்கரி என்பவள், அவள் சதா பவத்து, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பவளாக எப்பொழுதுமே இருக்கட்டும். महामुनि मनोनटी महितरम्यकम्पातटी कुटीरकविहारिणी कुटिलबोधसंहारिणी सदा भवतु कामिनी सकलदेहिनां स्वामिनी कृपातिशय किङ्करी मम विभूतये शाङ्करी. राधे कृष्ण. ओके मैम, थैंक यू मैम. जडा प्रकृति निर्गनाः जनविलोचन अरुन्तुदाः नरा जननि वीक्षणां क्षणमवाप्य कामाक्षिते वचस्तु मधुमाधुरीं प्रकटयन्ति पौरन्दरी विभूतिषु विडम्बनां वपुषि मान्मतीं प्रक्रियाम्. ஸோ பிரகிருதி நிர்தனாக அப்படின்னா இயற்கையாகவே, பிரகிருத்தினா இயற்கை. ஸோ இயற்கையாகவே நிர்தனாக, பணமே இல்லை, தரித்திரம், அப்படி பணமே இல்லாதவன். ஜடாகா, ஜடமாட்டாக இருக்கான், அஜ்ஞானியாக இருக்கான், ஒன்றுமே இல்லாமட்ட, ஞானமும் இல்லை, பணமும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படி இருக்கக்கூடியவன். ஜன விலோச்சன அருந்துதா, பார்க்கறதுக்கும் கோரமாக இருக்கான்.
அருந்துதா, துதனம்னா பீடிக்கிறது, துன்பப்படுத்துறதுன்னு அர்த்தம், துதனம்னா. ஸோ அருந்துதானா நன்றாகவே பார்த்தாலே கண்ணை மூடிடுவான். அப்படி ஒரு கோரமான உருவம். ஜனவிலோச்சனது இப்போ கண் பார்வைக்கு, ஜனங்களுடைய பார்வைக்கு, அவர்களுக்கு இப்போ கண்களுக்கே ஒரு கோரமாக பீடையை கொடுக்கக்கூடியவனாக, அவ்வளோ கோர ரூபியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நராகா, அப்படிப்பட்ட ஒரு மனிதன். யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு பணம் இல்லாமல் தரித்திரமாக இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட க்ஷணம் காமாட்சிதே வீட்சணம் அவாப்பிய, ஒரு க்ஷணம் ஹே காமாட்சி உன்னுடைய பார்வை பட்டது என்றால், வீட்சணம்னா பார்வை. ஸோ தே வீக்ஷணம், உன்னுடைய கண் பார்வை அவன் மீது ஒரு க்ஷணம் விழுந்தா போரும். அவனுக்கு என்ன ஆகிடும்? இப்போ வச்சசு மது மாதிரியும், அவன் பேசுறதெல்லாம் அப்படியே தேன் போல இருக்குமா. மது மாதிரின்னு தேன் ஒழுகக்கூடிய அந்த மது, தேனை அப்படியே ஒழுக வைக்கக்கூடிய வார்த்தைகளாக அவன் பேச்சு அப்படி இருக்குமா, மதுரமாக. பௌரந்திரி விபூதிஷு, பௌரந்திரின்னு புரந்தரனுடைய சொர்க்கம், சொர்க்கலோகத்துக்கு உள்ள ஐஸ்வர்யம், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம். இவனுக்கோ பணம் இல்லை, ஆனால் இப்போ தேவியோட பார்வை பட்டுடுத்துன்னா அந்த தேவலோக ஐஸ்வர்யத்தை பெற்று விடுவான். விடம்பனாம் பிரகடயந்தி, விடம்பனான கேலி குத்தாயிடும். சொர்க்கத்தோட ஐஸ்வர்யம்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஐஸ்வர்யம் அந்த சொர்க்க ஐஸ்வர்யத்தையே கேலி குத்தாக்கும்படி, விடம்பனான்னு கேலி பண்ணும்படியாக அப்படி ஒரு பணக்காரனாக சுக போகத்தில் இருப்பனவன். ஏன்னா தேவியோட பார்வை பட்டுடுத்து. வபுஷி மான்மதி, இப்போ கோரமான உருவமெல்லாம் மாறி போயிடும். மன்மதனா ஆயிடுவன். வபுஷ்னா இருந்து நல்ல போஷிக்கப்பட்ட சரீரத்தோடு மன்மதனை அப்படியே கலாய்க்கிற மாதிரி மன்மதனோட அழகை அப்படி பெற்று விடுவான். பிரக்ரியான்னு அந்த பிரக்ரியானா அந்த முறைகளை என்னது, மன்மதனோட அழகு, பேச்சில் ஒரு தேனினிமை, அப்புறம் அந்த ஐஸ்வர்யத்தில் பார்த்தா சொர்க்கலோகத்தை ஐஸ்வர்யத்தை பீட் பண்ணக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம். இப்படிப்பட்ட முறைகளை அவன் அடைந்து விடுவான் அப்படிங்கிறார் மூக்கறிங்க. இது நம்ம இதே ஸ்லோகம் தான் நம்ம சௌந்தர்யலகரத்தையும் பார்த்துருக்கோம் இல்லையா. நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவ அப்பாங்கா லோகே பதித்தம் அனுதாவந்தி சதசகன். அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஓடி வருவாள் இவன் பின்னாடி, பெண்கள்லாம் ஓடி வருவான். இவன் பார்க்க கோர ரூபியாக இருப்பன், ஆனால் தேவியோட பார்வை பட்டுடுத்துன்னா அவனை நோக்கி எல்லா பெண்களும் ஓடி வருவான்ட்டு அதில் அப்படி அனுபவிக்கிறார் அந்த சங்கரன். இங்கே மூக்கர் இந்த மாதிரி சொல்கிறார். ஜடா பிரகிருதி நிர்கணாஹ ஜட விலோச்சன அருந்துதாஹ நராஜனனி வீக்ஷணம் க்ஷணமபாப்ய காமாக்ஷிதே வச்சஸ்ஸு மது மாதுரீம் பிரகடயந்தி பௌரந்தரி விபூதிஷு விடம்பனாம் வபுஷி மான்மதீம் பிரக்ரியாம் गनस्तनतटस्फुटस्फुरितकञ्चुली चञ्चुली चञ्चली कृतत्रिपुरशासना सुजनशीलित उपासना दृशोऽतरणिमश्नुते मम कथानु काञ्चीपुरे परापरमयोगिनां हृदयचित्कला पुष्कला. கனஸ்தன தட, அதாவது ஸ்தன பாரங்கள், தேவியுடைய மார்பகங்களுடைய பாரங்கள் கனமாக இருக்கக்கூடியது. அந்த தடம்னு அந்த கச்சம் இல்லையா, நம்மளுடைய கைக்கு அடிப்பாக இருக்கே அந்த இடத்துல தடம்னா அந்த மார்பகங்களோட எல்லையாகப்பட்டது கைகளுக்குடைய அடியில் இருக்கக்கூடிய கச்சம் என்று சொல்லக்கூடிய பாகம் இல்லையா. அதை ஸ்புரித கஞ்சுலின்னு கச்சை, அந்த காலத்தில் கச்சையை போட்டுப்பா இல்லையா சட்டையாக. அந்த சட்டை என்ன ஆகுது, இந்த மார்பகங்கள் பூரிப்பாக இருக்கான். எது சிவனை பார்த்த உடனே பூரிக்கிறதுன்னு அங்கேயும் பார்த்துருக்கோம் நம்ம. எங்கள் சௌந்தரலகரில் இதே ஸ்லோகம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கச்சு பூரிப்பினால அதை குச்சவு சத்ய சுத்திய தடகடித்த கூர்பாச பிதரவுன்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்குவாங்க. குச்சவு சத்யன்னு குச்சவுன்னு அங்கவும் மார்பகங்கள் ஸ்தனம்னு வார்த்தையை போடுறார், அவ்வளோதான். ஸோ அதனால அந்த பூரிப்பினால ஸ்புரித்தம்னா பூரிப்பு அப்படியே மலர்ந்து அப்படியே ஆனந்தம் பெருகிற வச்சு அந்த மார்பகங்கள் எல்லாம் இந்த கச்சை அப்படியே கிழிச்சுண்டு அப்படியே மார்பகங்கள் எல்லாம் போய் அடையிறதாம். ஸ்புட்டத்துன்னு அந்த கச்சையோட பூரிப்பு தாங்காம கஞ்சுளி சஞ்சலீகிருத, அதனால என்ன ஆயிடுது, இதை பார்க்குறோம் சாஞ்சல்யம் ஆயிடுது. யாருக்கு? மனசு சஞ்சலம் ஆயிடுது. சஞ்சலீகிருத்தனா சாஞ்சலம் பட வைக்கும். தேவியை பார்த்தோடனே ஆசை பெருகிறது சிவனுக்கு. திரிபுர சாசனான்னு திரிபுரம் எரித்த சிவன் இல்லையா, திரிபுர சாசனான்னுட்டார். அந்த சிவனையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியவள், சாசனம் பண்ணக்கூடியவள், ஷீ இஸ் ரூலிங் ஓவர். ஸோ சிவனையே ரூல் பண்ணுற சாமர்த்தியம் தேவிக்கு இருக்குது. ஏன்னா தன்னுடைய காமத்தாலேயே அவரை வசப்படுத்தி விடுகிறாள். அவர் காமேஸ்வரர்
பரமேஸ்வரனை இவள் காமேஸ்வரியாக, அப்படி சிவனை தன்வசத்தில் வைக்கக்கூடியவளாக. சுஜனசீலிதா உபாசனா, நல்லவர்கள், சுஜனன நல்ல ஜனங்கள், நல்ல ஜனங்கள் சீலமாகவே ஹபிச்சுவலா ஆல்வேஸ். ஸோ உபாசனா தியானம் பண்ணக்கூடியவளாக, ஸோ அவர்கள் ஹேபிச்சுவலாக நல்லோர்கள் எல்லாம் தேவியை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவி திருஷோகோ, அது 4வது பரம யோகினாம். பரானது பரான ஆதிபராசக்தி, எல்லாத்துக்கும் பராபரமாக மேலாக இருக்கக்கூடியவள். ஸோ பரமயோகினாம் ஹிருதய, பரம யோகிகள் இருக்காளே, பெரிய பெரிய யோகிகள், யோகேஸ்வரர்கள், அவர்களுடைய மனசில் ஹிருதய சித்கலான்னு சித் ஸ்வரூபியாக இருக்கான். அவளுடைய மனசுக்குள்ள தானே உட்காண்டிருக்கான். ஸோ சித்துங்கிறது இப்போ தத்துவமசி தத்துவம் தான். இங்கே நம்ம தேவி சித் ரூபமாக உள்ள இருக்கான்னு, அவளுடைய மனசே சித்கலா ரூபமாக ஆயிடுறதுன்னு, நானே அவள் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடுது அந்த முனிவர்களுக்கு, யோகிகளுக்கு. ஸோ அவளுடைய ஹிருதயத்தில் சித்கலா ரூபியாக, சித் ஸ்வரூபியாக புஷ்கலா போஷணம் பண்ணி கொண்டிருக்கான். அவர்களையெல்லாம் நல்லா தாலாட்டி சீராட்டி தன்னுடைய அடியவர்களை அப்படி பாதுகாத்துண்டு அவர்களுக்குள்ளேயே தான் சித்ஸ்வரூபமாக அவர்களை ஆட்டி வைத்து கொண்டு அவள் இருக்காங்க, சாசனம் பண்ணிட்டு இருக்கா. திருஷோகோ சரணிம். ஸோ என்னுடைய பார்வையுடைய வரிசையில், இப்போ நான் பார்க்குறேன்னா என்னுடைய பார்வையோட வரிசையில், அந்த பார்வையோட நோக்கில் அவள் வரணும். மம கதானு காஞ்சிபுரே. ஸோ சரணிம் அஷ்ணுதே, அஷ்ணுதேன்னு என்னுடைய பார்வையில் அவள் வரணும். ஐ ஹாவ் டு சீகர்னு அர்த்தம். அசனம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். இப்போ என்ன கண்ணால் சாப்பிட்றது, கண்ணால் பார்க்குறது. ஸோ மம கதானு காஞ்சிபுரே, காஞ்சிபுரத்தில் அந்த தேவியுடைய பார்வையை நான் எப்பொழுது சாப்பிடுவேன்னு கேட்குறார். கதா அஷ்ணுதே, பார்வையாகப்பட்டது எப்பொழுது நான் என்னை அடையும், இந்த பார்வை என்னை எப்பொழுது அடையும்னு கேட்கிறாங்க. அஷ்ணுதே. घनस्तन तटस्फुट स्फुरित कञ्चुली चञ्चली कृतत्रिपुर शासना सुजनशीलिता उपासना दृशोभो सरणिमश्नुते मम कदानु काञ्चीपुरे परापरमयोगिनां हृदय चित्कला पुष्कला कवीन्द्र हृदये चरी परिगृहीत काञ्चीपुरी निरूढ करुणाजरी निखिल लोक रक्षाकरी मनःपतदवीयसी मदन शासन प्रेयसी महागुणगरीयसी मम दृशोस्तु नेदीयसी. கவீந்திர ஹிருதயே சரி. கவீந்திரர்கள் சிறந்த கவிகள்னு அர்த்தம். கவிகளில் இந்திரர்கள் எப்போவுமே இந்திரன்னு சொன்னாலே உயர் பதவின்னு அர்த்தம் இல்லையா? கபீந்திரகான்னு சொன்னால் ஹனுமான்னு சொல்ல போகிறோம். அது மாதிரி கவீந்திரன்னு சொன்னால் கவிகளில் சிறந்தவர்கள். அவர்களுடைய ஹிருதயத்தில் சரி, அவள் தான் உள்ள இது டான்ஸ் ஆடின்னு இருக்கா. சரின்னு சரதி நடந்து கொண்டிருக்காள். அவளுடைய ஹிருதயத்தில் இருந்து அவளே போயிட்டெல்லாம் உருவாக்கிடுறான் இல்லையா? ஸோ கவிகளுடைய ஹிருதயத்தில் நடக்கக்கூடியவள். பரிகிரகீத காஞ்சிபுரி. பரிகிரகம்னு ஓனர்ஷிப்பு. பரிகிரகம்னா ஓனர்ஷிப். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது என்னுடைய பரிகிரகம். என்னுடைய பொண்டாட்டி ஆகட்டும், என்னுடைய பிள்ளை ஆகட்டும், எல்லாமே ஒரு மனிதனுக்கு பரிகிரகம் ஆகிவிடுறது. ராஜாவிட்டு சொல்லும்போது மந்திரிம்போம். ஸோ பரிகிரகங்கிறதுக்கு அங்கங்கே அர்த்தம் சொல்லுவோம். ஜென்ரல் மீனிங் ஆஃப் பரிகிரகம் இஸ் ஓனர்ஷிப். ஸோ பரிகிரகீத காஞ்சிபுரம் அவளுடைய ஓனர்ஷிப்பு. ஸோ அவளுடைய ஊர். ஸோ அப்படி அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு நிரூட கருணாஜரி, கருணை அப்படியே நீர்வீழ்ச்சியாக வருது. ஜரின்னு நீர்வீழ்ச்சி, கருணையாகப்பட்டது நீர்வீழ்ச்சியாக ஊன்றி ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஊடானது அப்படி ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடியது. கருணை வடிவமாகவே இருக்கிறாள். நிகில லோக ரக்ஷாகரி, எல்லா உலகத்தையும் மொத்த உலகத்தையும் ரக்ஷாகரி ரக்ஷணம் பண்ணி கொண்டிருக்கிறாள். மனப்பத தபீயசி, மனசுடைய பாதை, பாதை, மனசோடைய வழிக்கு தவியசி, ரொம்ப தூரத்தில் இருக்கா. மனசுலேருந்து சட்டுன்னு அடைய முடியுமா தேவியை? ஸோ மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவள் சொல்கிறோம் இல்லையா? அதனால் மனப்பத தவியசி, மனதினால் சட்டுன்னு அடைய முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாள். மதன சாசன பிரேயசி. மதன சாசனன்னு சிவன் அர்த்தம். ஏன் மதன சாசனம் சொல்கிறோம்? மதனனை கண்டித்தவர், தண்டித்தவர் இல்லையா? சாசனம் பண்ணுறது என்னது? தண்டிக்கிறதுக்கும் சாசனம்னு ஒரு அர்த்தம். சாசனம்னா ரூலிங் ஓவர்னு ஒரு அர்த்தம், சாசனம்னு தண்டிக்கிறது. ஸோ மன்மதனை தண்டித்தவர் யாரு? சிவன்.
பிரேயசி, அந்த சிவனுக்கு பிரியமானவள் பிரேயசி. மகா குணகரியசி, குணங்கள் எல்லாமே அவள்கிட்ட தான் உருவமாக வந்து உட்காண்டிருக்கு. எல்லா குணங்கள்லாம் தேடி அடையிறது. ராமரை சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவோம், குணங்கள்லாம் தேடி தேடி அவர்கிட்ட வந்து உட்காந்துக்குமா, அவர்கிட்ட இடம் கிடைக்காதான்ட்டு. அதை மாதிரி மகா குணகரியசி, எல்லா குணங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பிடமாக. கரியஸ்னது முதல்ல பிரேயஸ்னர், பிரேயஸ் கரியஸ் ரெண்டு உண்டு. பிரேயஸ்னா இந்த லோகத்தில் அடையக்கூடிய சந்தோஷங்கள், அந்த ஆனந்தங்கள் எல்லாம் பிரேயஸ் கீழே வரும். அந்த மோக்ஷானந்தம்ங்கிறது கரியஸ், அது வந்து சிரேஷ்டமான ஆனந்தம். அதுக்கு தான் நம்ம பாடுபடணும். அது தர்மத்தினால அடைய முடியும். இந்த அப்போ அது திரிவர்க்கம்னு சொல்கிறோம்ல, இந்த உலகத்தில் உள்ள 3 புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம. இந்த அர்த்தமும் காமமும் பிரேயஸ், தர்மம் கரியஸ். அதனால அந்த தர்மத்தை அடையணும்பா. ஸோ மகாகுணகரியசி, அந்த குணங்களால் நிரம்ப பெற்றவள், சிரேஷ்டமானவள். மமதிருஷோ அஸ்து நேதியசி, நேதியசின்னு சொல்லும்போது தள்ளின்னு சொல்லணும்ல, நேதியசின்னு சொல்லும்போது தள்ளி இருக்கான்னு சொன்னால் காலத்தால் தள்ளி இருக்கிறது, தேசத்தால் தள்ளி இருக்கிறது, ரெண்டுமே நேதியஸ் தான். இங்கே வந்து காலத்தால் தள்ளி இருக்கான்னு சொன்னால் தவியசின்னு சொல்லலாம், டிஎஸ்சின்னு சொல்லலாம், தவியசின்னு சொல்லலாம், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஸோ நேதியசின்னு என்ன, தவியசின்னு அர்த்தம், கிட்டக இருக்கான்னு அர்த்தம். இப்போ காலத்தால் தள்ளி இருக்கலை அவள் என்கிட்டே இருக்கட்டும்ங்கிறார். மமதிருஷோ அஸ்து நேதியசி, அவள் என் அருகிலுக்கு உடனடியாக சீக்கிரமாகவே வரட்டும் சொல்றார். கவீந்திர ஹிருதயேச்சரி பரிகிருஹீத காஞ்சிபுரி நிரூட கருணாஜரி நிகில லோக ரக்ஷாகரி मनःपतदवीयसी मदनशासनप्रेयसी महागुणगरीयसी मम दृशोऽस्तु नेदीयसी धनेन न रमामहे कलजनान्न सेवामहे न चाफलमयामहे भवभयात् न दूयामहे स्थिरां तनुमहेतरां मनसि किं च काञ्चीरत स्मरान्तककुटुम्बिनी चरणपल्लव उपासनाम्. தனேன ரமாமகே, அதான் என்ன சொல்கிறா, எங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ரத்னமே இருக்குது, காஞ்சிபுரத்தில் தேவி எங்களுக்கு ரத்னமாக கிடச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தனம் என்ன வேண்டி கிடக்குங்கிறார் மூக்கன். தனேன ரமாமகே, தனத்தில் ரமிக்க மாட்டோம், பணம் இருக்குன்ட்டு அதில் போய் சந்தோஷம் அடைய மாட்டோம். கலஜனான் ந சேவாமகே, வஞ்சகர் வீட்டுக்கு போய், இப்போ ஆதிசங்கரர் வந்து சிவானந்த நகரில் என்ன சொல்கிறாரு, கடவுளே நான் வந்து இந்த பணக்கார வீட்டில் போய் வாசலில் தண்டத்தோடு ஒரு காவலன் வேற நிற்பன், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு திட்டுவன், வாசலில் போகிற வச்சு திட்டுவன். அந்த வீட்டில் போய் யாச்சகம் கேட்குற நிலைமை யாருக்குமே வர வேண்டாம். அந்த நிலைமை இல்லாமல் உங்ககிட்ட அந்த இதை உன்னுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்குள்ள பிக்ஷை கேட்கணுமே தவிர இந்த மாதிரி பணக்கார வீட்டில் போய் சேவை பண்ணுற வேலையை எனக்கு கொடுத்துடாதேன்னு கேட்குறாரு சிவானந்தர். ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போ ஒவ்வொரு கவிகளுமே இதை சொல்லுவான். அது மாதிரி கலஜனான சேவாமகே, வஞ்சகர்களை போய் நாங்கள் வாழ்த்து பாட மாட்டோம், அவர்களுக்கு போய் சேவை செய்ய மாட்டோம். ந சாப்பலம் அயாமகே, அயத்தினாலும் அடைதல்னு அர்த்தம். ந சாப்பலம் அயாமகே, எங்களுக்கு சாஞ்சல்யமே வராது, ரொம்ப ஸ்திர புத்தியோடு தேவி ஒருத்தியே அடைக்கலம் இருப்போம், எங்களுக்கு சஞ்சலமே வராது. ந சாப்பலம் அயாமகே, சஞ்சலத்தை அடைய மாட்டோம். பவபயாத்தன தூயாமகே, பவம் பயங்கரம் தான், இல்லை சொல்லலை, பவங்கிறது சம்சாரம். இந்த லோகத்தில் நிறைய துக்கம் இருக்குது, அந்த துக்கத்தில் நாங்கள் நொந்து போக மாட்டாங்கிற, தூயத்தின்னு சொன்னால் நொந்து நுடல் சார்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஸோ ந தூயாமகே, நாங்கள் இந்த பவத்தை சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கத்தால் நொந்தே போக மாட்டோம். ஸ்திராம் மனசி தனுமகேத்தராம், ஸ்திரமாக மனசில் விஸ்தாரமாக, தனுமகேத்தராம்னா தனு விஸ்தாரம்பா, விஸ்தாரமாக எங்களுடைய மனசில் ஸ்திரமாக கிஞ்ச காஞ்சீரத ஸ்மராந்தக குடும்பினி, யாரை வச்சுப்போம் மனசில், காஞ்சிபுரத்தில் விருப்பப்பட்டு, ரதனது விருப்பத்தோடு காஞ்சியில் ஸ்மராந்தக, ஸ்மரன் என்ற மன்மதனை அந்தகனாக முடித்த, அந்தகன் யமன், ஸ்மரனுக்கு அந்தகன் யாரு, சிவன். ஸோ ஸ்மராந்தக, சிவனுக்கு குடும்பினி, சிவனுடைய குடும்பினியாக, அவனுடைய இல்லாளாக, மனைவியாக காஞ்சிபுரத்தில் ரமிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வர்ணனைக்கு அப்பாற்பட்ட கிஞ்ச ஏதோ ஒன்று வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவியை, அந்த குடும்பினியாக, சிவகுடும்பினியாக இருக்கக்கூடிய தேவியை மனசில் ஸ்திரமாக அப்படியே மனசில் வச்சுருப்போம். சரண பல்லவ உபாசனம், எது அந்த விஸ்தாரமாக அவளுடைய சரண பல்லவம், துளிர் போன்ற அந்த சாஃப்டான அந்த பாதங்களை உபாசனை பண்ணிகிட்டே இருப்போம், தியானிச்சுட்டே இருப்போம், அவளுடைய பாத தரிசனம், பாத தியானத்தில் உட்காண்டிருப்போம். அப்படிப்பட்ட ரத்தனத்தை நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது தனமோ எங்களுக்கு சம்சார பயமோ எதுவும் கிடையாது.
धनेन न रमामहे कलजनान्न सेवामहे न चापलमयामहे अवमयात् न दूयामहे स्थिरां तनुमहेतरां मनसि किञ्च काञ्चीरतस्मरान्तककुटुम्बिनी चरणपल्लव उपासनाम्. सुरापरिजना वपुः मनसि जाय वैरायते त्रिविष्टपत्निदम्बिनी कुचतटी च केलीगिरिः गिरः सुरभयो वयः तरुणिमादरिद्रस्य वा कटाक्षशरणौषणं निपतितस्य कामाक्षिते. திருப்பி அதே தான், அதாவது நரம் வர்ஷி அம்சம் அதே ஸ்லோகம் தான். அதாவது ஒரு கொடுமையான இருக்கிறவனுக்கு தேவியோட பார்வைப்பட்டா என்னெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்ன அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் தான் இது. கட்டாட்ச சரணவு லாஸ்ட் லைன். கட்டாட்ச சரணன்னு தேவியோடைய கடைக்கண் பார்வையோடைய வரிசை, அப்படி வரிசையாக சரணின்னா வரிசை. ஸோ தேவியோட அலையலையான பார்வை அவன் மேலே ஒருத்தன் மேலே விடுறது. க்ஷணம் நிபாதித்தன விழுந்த, தேவியோடைய பார்வை விழுந்த. காமாட்சி தே கடாட்ச சரணவ், உன்னுடைய பார்வையில் ஒருத்தன் வந்து விழுந்துட்டான், உன்னுடைய பார்வையோட லைனில் வந்து விழுந்துட்டான் ஒரு மனிதன். அப்போது சுராகா பரிஜனாகா, அவனுக்கு தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் கைங்கரியக்காரெல்லாம் ஆயிடுவாளாம். அப்படி ஒரு பொசிஷன் அவனுக்கு வந்துடும். ஏன்னா தேவியோட பார்வைப்பட்டாச்சு. அதனால சுராகா பரிஜனாகன்னு பரிஜனங்கள்னு சொல்லும்போது அவருக்கு சூழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள்னு ஒரு அர்த்தம். அதாவது நம்மளுடைய சொந்த பந்தம்லாம் என்ன, அப்போ தேவன் லோகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். தேவலோகத்துக்கு போனால் தான் பரிஜனங்கள் தேவர்களாக இருப்பான். ஸோ தேவர்கள் எல்லாம் அவனுக்கு பரிஜனங்களாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாக அப்படி ஆகிடும். வபுகு மனசிஜாய வைராயத்தை, அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னா, வபுஸ்னாலே போஷிக்கப்பட்ட உடம்புக்கு தான் வபுஸ்னே பேர். ஷரீரம்னு தேய்ந்த உடம்புக்கு ஷரீரம்னு பேர், நல்ல போஷிக்கப்பட்ட உடம்புக்கு வபுஸ்னு பேர். ஸோ வபுகு மனசிஜாயன விஷ்ணுவுடைய மனசில் பிறந்தவன், அதனால மன்மதனுக்கு மனசிஜான்னு ஒரு பேர். ஸோ மனசிஜாய மன்மதனுடைய உடம்புக்கு போட்டி போடுறதான். வைராயத்தை விரோதம் பண்ணிடுது, அவ்வளோ அழகு, மன்மதனை விட அழகாக இருக்கான். ஸோ அவன் கூட ஒரு போட்டி பண்ணுகிறது, வைரம் பண்ணுகிறது, விரோதம் பண்ணுகிறது அந்த அவனுடைய உடம்பு. திரிவிஷ்டப நிதம்பினி குச்சதடீச்ச கேலிகிரக. திரிவிஷ்டப நிதம்பினின்னு சொன்னான்னா, திரிவிஷ்டபம்னா தேவலோகம், விஷ்டபம்னா இருப்பிடம், விஷ்டபம். த்ரிவிஷ்டபம்னா தேவர்கள் இருக்கும் இடம், திரிவிஷ்டபாக தேவலோகம். ஸோ நிதம்பினின்னு சொன்னான்னா அழகிய இடையே அந்த பெண்கள் யார், அப்சரஸ் பெண்கள்னு அர்த்தம். ஸோ அப்சரஸ் பெண்கள் எல்லாம் தேவலோகத்தில் அவர்களெல்லாம் பேசிமார்கள், அங்குள்ள எல்லார் கூடயும் போவோம். அப்படி அப்சரஸ்கள்னே ஒரு கூட்டம் இருக்குங்க. ஸோ அவர்களுடைய குச்சதடி, அவருடைய மார்பகங்கள் இவனுக்கு கேளிகிரிகி விளையாட்டு ஸ்தானமாயிடும், விளையாடக்கூடிய மலையாக அவர்களுடைய அந்த அப்சரஸ் பெண்களுடைய மார்பகங்கள் ஆகிவிடும். கிரக சுரபயக, சுரபின்னா காமதேனுக்கு சுரபின்னு ஒரு பேர், அதாவது நறுமணத்துக்கும் சுரபின்னு பேர். ஸோ நறுமணமாக, அதாவது கிரக வார்த்தைகள் எல்லாம் தேன் போன்ற, அந்த பசுவோட பால் எவ்வளோ இருக்கும், சுரபிங்க அந்த பசு கறக்கிற பால் எவ்வளோ இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி நறுமணத்தை கூட அவனுடைய வார்த்தைகள் வரும். அவனுடைய வார்த்தைகள் கிரக வார்த்தைகள். தருணிமா வயக, என்றைக்குமே இளமை வயசு. எப்போ தேவலோகத்துக்கு போயாச்சுன்னா என்றைக்குமே தருணிமா தான், இளமையான வயசு என்றைக்குமே இருக்கும். தரித்திரஸ்யவா, அப்போ தரித்திரஸ்யவா முதல்ல சேர்த்துக்கணும். ஒரு தரித்திரமானவனாக இருந்தால் கூட உன்னுடைய பார்வைப்பட்ட ஒரு கணத்திலேயே அவன் தேவலோக சுகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றாரு மூக்கர் இந்த கவிதையில. சுராஹா பரிஜனா வபுஹு மனசிஜாய வைராயதே त्रिविष्टपलितम्बिनी कुचतटी च केलिगिरिः गिरस्सुरवयो वयः तरुणिमादरिद्रस्य वा कटाक्षकरणौ क्षणं निपतितस्य कामाक्षिते. कामाक्षे नमः. 87. जगत् पवित्रय जगत्त्रये विबुधबोध जीवातुभिः पुरत्रय विमर्दिनः पुलककञ्चुलीदायिभिः भवक्षय विचक्षणैः व्यसनमोक्षणैः वीक्षणैः निरक्षर शिरोमणिं करुणयैव कामाक्षि माम्.
மூணாவது லைனில் பவக்ஷய விசக்ஷணைகி. பவக்ஷயமாக இருது, க்ஷயம்னா அழியிறது, பவம்னா சம்சாரம். ஸோ சம்சாரத்தை அழிக்கக்கூடிய விசக்ஷனானது ரொம்ப சாமர்த்தியம். விசக்ஷனான ரொம்ப ஒரு இது சாமர்த்தியம், அது கிளவர்னஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியசன மோட்சணைகி வீட்சணைகி கண்கள். தேவியோட கண்கள் கடாட்சாத்தாலேயே நம்மளுடைய சம்சார துயரத்தெல்லாம் நீக்கிடும். வியசன மோட்சம், நம்முடைய கவலையெல்லாம் மோட்சம் அடைவிக்கிறதுன்னு அது விடுதலை பண்ணி விடுகிறது. நம்முடைய கவலைக்கெல்லாம் விடுதலை ஏற்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட கண்களால் ஜகத்ரயி விபுத போத ஜீவாது. எப்படிப்பட்ட கண்கள் நீங்கள் வர்ணிக்கிறாருங்க முதல்ல. ஸோ ஜகத்ரய மூன்று லோகம், திரய ஜகத்திலையா மூன்று லோகங்களையும் விபுத போத ஜீவாத்து பிகி. ஜீவாத்து ஜீவாத்துன்னு சொன்னாலே வாழ்வு ஆதாரம், வாழ்வாதாரத்துக்கு ஜீவாத்துன்னு சொல்கிறது. ஸோ விபுத போத நன்றாக பண்டிதர்கள் அறிந்தவர்கள், அவர்கள் தான் தேவியை நாடுவா. தேவியோட கடாட்சம் கிடைக்காதான்னு பார்க்குறவா எல்லாருமே சாதுக்கள், நன்றாக பண்டிதர்கள் படித்தவர்கள் அப்படி தான் இருப்பா. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கடாட்சங்கள், வீட்சணம், வீட்சணம் பார்வை, உன்னுடைய பார்வைகள் புறத்ரய விமர்தினக. அதாவது புறத்ரயம் மூன்று புறங்கள், முப்புறங்கள். விமர்தினகம் மர்தனம் பண்ணினார் யார்? சிவன். ஸோ அப்படிப்பட்ட சிவனுடைய புலக கஞ்சுலி தாயுபிகி. கஞ்சுலி, கஞ்சுலின்னா ஜாக்கெட்டு. ஸோ இவர் ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிறார் யார்? சிவன். என்ன ஜாக்கெட்டுன்னு சொன்னால் புலகாங்கிதம். அப்படியே உடம்பு முழுக்க புல்லரிச்சு போய்டுது. எது? தேவியோட பார்வையினால். அந்த பார்வையை பார்க்குறோச்சே சிவனுக்கு புலகாங்கிதம் ஏற்படுகிறது. அது அவருக்கு அப்படியே ஒரு மேலே ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஆயிடுதுங்கிறாருங்க. கஞ்சுலி தாயுபிகி. அப்படிப்பட்ட புலகாங்கிதை கொடுக்கக்கூடியவதாக இருக்கக்கூடிய பார்வை. ஸோ நிரக்ஷர சிரோமணிம். நானும் மூகர் சொல்கிறேன், நானும் அக்ஷரம்னே தெரியும், எதுவுமே தெரியாது எனக்கு, ஒரு விதமான படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ படித்தவர்களுக்கு இந்த பார்வையெல்லாம் உடனே கடைஞ்சிடும், அவளுக்கு வாழ்வாதாரம்லாம் கொடுத்துரும், எல்லாம் கொடுக்கும். ஆனால் நானும் ஒன்றுமே அறியாதவன், உடைய பெருமையை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நிரட்சர சிரோமணியாக இருக்கேன். அதிலே நம்பர் 1, ஒன்றும் தெரியாததில் சிரோமணியாக நான் இருக்கேன். கருணையா ஏவ, நீ உன்னுடைய கருணையாலேயே மகே காமாட்சி மாம் பவித்ரையா. பவித்ரையான்னு ஆரம்பிக்கிறாருங்க. மாம் பவித்ரையா, என்னையும் புனிதப்படுத்து. அம்மா உன்னுடைய பார்வை என்னையும் புனிதப்படுத்தணும். வெறும் பண்டிதர்களுக்கு மட்டும் அடையக்கூடிய பார்வையாக இருக்கக்கூடாது, சிவனுக்கு மட்டும் புலகாங்கிதத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்வையாக இருக்கக்கூடாது, படிக்காத என்னை போன்ற பாமர ஜனங்களுக்கும் அந்த பார்வை கிடைக்கணும்னு கேட்குறார் மூகர். पवित्रय जगत्त्रयी विबुधबोध जीवातुभिः पुरत्रय विमर्दिनः पुलककञ्चुलीदायिभिः भवक्षय विचक्षणैः व्यसनमोक्षणैर्वीक्षणैः निरक्षर शिरोमणिं करुणयैव कामाक्षि माम् कदा कलितखेलनाः करुणयैव काञ्चीपुरे कलाय मुकुलद्विषः शुभकदम्बदूर्वाङ्कुराः पयोधरभरालसाः कविजनेषु ते बन्धुराः पचेलिमकृपारसाः मम पतन्ति मार्गे दृशोः. ஸோ திருஷோஹோ லாஸ்டில். ஸோ உன்னுடைய பார்வைகள் இல்லையா, அவனுடைய பார்வையாகப்பட்டது கலாய முகுலத்விஷக. செகண்ட் லைனில் பார்க்கணும். கலாய முகுஷன்னு காஷா காயாம்பூ பூ போல கலர். யார்? நம்ம கிருஷ்ணருக்கு எப்போதும் வந்துடும் கலாயாண்டு ஒரு கலாய குஷ்மன்னு வந்துடும். அவரோட உடம்பை வர்ணிக்கும் போதெல்லாம் கலாய குஷ்மம் போல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது காயாம்பூ பூங்கிறது அந்த ஒரு டார்க் ப்ளூ லில்லி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள கலர் யார்? தேவியோடைய பார்வை அந்த கட்டாட்சம் கரிய நிற பார்வை. அப்படிப்பட்ட பார்வை துஷன ஒளி, அப்படிப்பட்ட ஒளியோடு கூடிய பார்வை. சுப கதம்ப தூர்வாங்குராக. இந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் சுப கதம்ப, கதம்ப மலருக்கும் சுப கதம்பம் சொல்லுவோம். ஆனால் கதம்ப மலர் இங்கே குறிக்கிறது இல்லை. கதம்ப மலர் நார்மலாக ஒரு எல்லோயிஷ், ரெட்டிஷ் எல்லோ அந்த மாதிரி கலரில் இருக்கும். அந்த கதம்ப மலரை இங்கே சொல்லலை. கதம்பகான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ், ஒரு புல் இருக்குது. அந்த புல் போல் அது டார்க் க்ரீனில். தூர்வாங்குரமாக அதே தான். தூர்வாங்குரம்னு சொன்னோன்னா அருகம்புல். ஸோ அருகம்புல் போலையும் அந்த கதம்ப கிராஸ் மாதிரியும் பசுமையாக இருக்கக்கூடிய பார்வை. அப்படிப்பட்ட பார்வை. பயோதர பர ஆலசாகா. தேவியோட பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவியுடைய உடல் எப்படி இருக்குன்னு சொன்னால், பயோதரம் சொன்னா பாலை தரக்கூடிய அங்கம் ஸ்தனபாரம். தேவியுடைய ஸ்தனங்கள் மார்பகங்களுடைய பாரத்தினால ஆலசாகா. ஆலசாகன்னு
என்னது அப்படியே வணங்கி இருக்கும், அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியது மாதிரி தோணும். அப்படியே சோம்பேறித்தனமாக அப்படி குனிஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிப்பட்ட ஒரு தேவியுடைய அழகு. கவிஜனேஷு தே பந்துராகா. ஸோ கவிஜனங்களிடையே, கவிதைகள் எல்லாம் ஏற்றுவா இல்லையா, அவளுடைய பந்துராகான்னு சொன்னால் அலை அலையாகன்னு அர்த்தம். ஸோ அதாவது மூவிங்னு அர்த்தம். பந்துரம்னு சொன்னாலே 2 அர்த்தம் உண்டு. பந்துரம் சொன்னால் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. பந்துரம் சொன்னால் பொறுப்பு, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் இங்கே இல்லை. பந்துராகான்னு சொன்னான்னா மூவிங்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அது அலை அலையாக. ஸோ கவிதனங்களுக்கு உன்னுடைய பார்வை அலையலையாக விழும்போது என்ன ஆயிடுது? பச்சேலிம கிருபா ரசாகா, உன்னுடைய கிருப்பையாகப்பட்ட ரசம். இந்த அலை என்னது? பார்வையில் ஒரு அலை எழும்புறது. இந்த பார்வையில் கடல் பார்வைன்னு வச்சோம்னா அதில் ஒரு அலை எழும்புறது. அது என்ன அலைன்னு பார்த்தா கிருபையாகப்பட்ட ரசத்தோடு கூடிய அலை. அது என்ன ஆயிடுது? பச்சேலிமன்னு பக்குவப்படுத்துறது. ஸோ கவிஞர்களுடைய கவிதைகளை பக்குவப்படுத்தக்கூடிய பார்வை, அலையலையாக அந்த கிருபாரசத்தோடு கூடிய பார்வை ஆகப்பட்டது. கவிஞர்களுடைய வார்த்தைகளை அலையலையாக கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த வார்த்தைகள் விழும்படி அப்படி செய்யறது. கதா கலித கேலனாக கதமிவ அம்ப காஞ்சிபுரே. அதாவது காஞ்சிபுரத்தில் இப்படி கதான எப்பொழுது கலித கேலனாக உன்னுடைய விளையாட்டு, இப்படிப்பட்ட லீலைகள், தேவியோட பார்வையே பல லீலைகளை புரியுறது. இதை நான் எப்பொழுது நான் அறிவேன்? கதமிவ, எப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கும்? அம்மா எனக்கு இது இந்த மாதிரிப்பட்ட லீலைகள், உன்னுடைய பார்வையாகப்பட்ட லீலைகள் என் மீது எப்பொழுது விழும்னு கேட்குறேன். तदा कलितकेलनाः कथमिव अम्ब काञ्चीपुरे कलाय मुकुलद्विषः शुभगदम्ब दूर्वाङ्कुराः पयोधरभर आलसाः कविजनेषु ते बन्धुराः वचेलिमकृपारसाः मम पतन्ति मार्गे दृशोः. அதான் கதா கலித்த கேள்னாக மம பதந்தி மார்க்கே, அந்த கடைசியில் அங்கே சேர்த்துக்கணும். என்னுடைய பார்வையில், என்னுடைய வழியில், நான் பார்க்குற வழியில் உன்னுடைய பார்வை வரணும்னு சொல்கிறார். அசோத்யமச்சல உத்பவம் ஹிருதயநந்தனம் தேஹினாம் அனர்க்கம் அதிகாஞ்சிதத் கிமபி ரத்னமுத்யோததே அனேன சமலங்கிருதா ஜயதி சங்கர அங்கஸ்தலி கதாஸ்ய மம மானசம் व्रजति पेटिका विभ्रमம். அசோத்தியம்னு சொன்னது சோதனம் பண்ணுறதுனால ரிசர்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ சோத்தியம்ங்கிறது தேடுறதுங்கிற அர்த்தத்துலேயே வரும் இல்லையா? ரிசர்ச் பண்ணுறதுன்னு ஒன்றுடையா எங்கே போய் தேடி பார்க்குறது. ஸோ அசோத்தியம்னு தேட முடியாதது, குற்றம் குறையே இல்லாதவள்னு அர்த்தம். ஸோ அசோத்தியம், குறைய தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஸோ அசோத்தியம் குறையற்றவள். அச்சல உத்பவம், அச்சல மலை. ஸோ இமவானுக்கு மகளாக, ஹிமாலயா மவுண்டன்ஸ் இல்லையா, இமவான் சொல்லக்கூடியது, அங்கு மகளாக அச்சல உத்பவம், அவனுக்கு மகனாக பிறந்தவள். தேகினாம் ஹிருதயநந்தனம். ஸோ எல்லாருக்கும், தேகத்தை தரித்தவர்களுக்கு எல்லாருக்கும் மனதுக்கு, ஹிருதயத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். அனர்கம்னு சொன்னா வேல்யூவே கிடையாது. ஸோ அளவிட முடியாத மதிப்பு, இவ்வளவுதான் சொல்லிட்டு தேவியை வேல்யூ பண்ண முடியுமா? இன்னார்னு சொல்லவே முடியாது. அனர்கம், விலை மதிப்பற்றவள். அதிகாஞ்சி தத் கிமபி ரத்னம், அது ரத்தனமாக இருக்குது. அந்த ரத்தனத்தை வேல்யூ பண்ண முடியாது. காஞ்சிபுரத்தில் தேவிங்கிற ஒரு ரத்னம் இருக்குது, அதுக்கு வேல்யூவும் கிடையாது, குற்றம் குறையும் கிடையாது. அந்த ரத்னத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சந்தோஷப்படுத்துறது ஹிருதயத்தெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ரத்னமாக இருக்கா தேவி. உத்யோதத்தே கிமபி, இப்படின்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ரத்னமாக காஞ்சிபுரத்தில் உத்யோதத்தை, காஞ்சிபுரத்தையே பிரகாசப்படுத்துறது அப்பேற்பட்ட ரத்னம். அனேன சம் அலங்கிருத்தா சங்கர அங்கஸ்தலி. அதாவது சங்கரனுடைய, சிவனுடைய அங்கத்தில் மடியில் ஏறி உட்காந்துருக்கா. யார்? இந்த ரத்னமாகப்பட்ட தேவி. இந்த ரத்னமாகப்பட்டது சங்கரன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மடியை அலங்கரிக்கக்கூடியது. சம் அலங்கிருத்தா, அலங்காரமாக வீற்றிருக்கக்கூடிய அந்த ரத்னம். மம மானசம் கதா அஸ்ய விரஜதி பேட்டிகா. ஸோ என்னுடைய மனதாகப்பட்டது, மம மானசம், என்னுடைய மனதாகப்பட்டது அந்த ரத்னத்துடைய, அஸ்யன அதனுடைய, அந்த ரத்னத்துடைய, அந்த காமாட்சி என்கிற ரத்னத்துடைய பெட்டியாக, பேட்டிகா பெட்டியாக, கதா எப்பொழுது,
ஆகும். போயிட்டிக்கா விப்ரமம். விப்ரமம்னு இது பியூட்டிஃபுல்னு ஒரு அர்த்தம். விப்ரமம் சொன்னா மயக்க வைக்கக்கூடிய லீலைகள்னு அர்த்தம். விப்ரமம்னா ஒரு கணவனை மயக்கிறதுக்கு பெண்டாட்டி செய்யக்கூடிய அந்த இங்கிதங்கள் எல்லாமே விப்ரமம்னு பேர் ஏற்படும். ஸோ இங்கே அந்த மாதிரி அழகாக இருக்கும் இல்லையா அந்த செய்கைகள்லாம், அது மாதிரி இந்த ரத்தனம் ரொம்ப அழகாக இருக்குது. இது என்னுடைய மனசுக்குள்ள எப்போ நான் பெட்டியில், என் மனசாகப்பட்ட பெட்டியில் நான் எப்போ பூட்டி வைப்பேன் கதா, எப்பொழுது நான் பூட்டி வைப்பேன். அதுக்கு ஒரு ஜெய போடுறார், ஜெயதி. அந்த ரத்தனத்துக்கு ஒரு ஜெயன்னு சொல்கிறார், ஜெயதி. அந்த ரத்தனம் ஒரு ஜெயிக்கட்டும், அது என்னுடைய மனப்பெட்டியில் வரணும்னு அர்த்தம். நான் என்னோட மனசில் தேவியை உட்காந்து வச்சு நான் தியானிக்கணும்னு ஆசைப்படுறார் இங்கே மூக்கர். அசோத்யமச்சல உத்பவம் ஹிருதயநந்தனம் தேகினாம் அனர்கமதி காஞ்சிதத் கிமபி ரத்னமுத்யோததே அனேன சமலங்கிருதா ஜயதி சங்கர அங்கஸ்தலி கதாஸ்ய மம மானசம் व्रजति पेटिका विभ्रमम् परामृतझरिप्लुता जयति नित्यमन्तश्चरी नृणामपि बहिश्चरी परमसंविदेकात्मिका महद्भिरपरोक्षिता सततमेव काञ्चीपुरे ममान्वहम् अहमतिः मनसि कापि माहेश्वरी பரா அமிர்தஜரி புளுதா. ஓகே, ஸோ பரமமான அமிர்த வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. ஜரான்னு சொன்னா 4வது ஜா போட்டால் 3வது ஜா போட்டுட்டோன்னா ஜரான்னா முதுமைன்னு அர்த்தமாயிடும். இங்கே ஜரின்னு சொன்னா மேலேருந்து விழக்கூடிய அருவி. ஸோ அமிர்தமாக நீர்வீழ்ச்சி, அமிர்தமான நீர்வீழ்ச்சி. புளுதான்னு அது கொட்டுறது, அமிர்தமயமான அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுறது. நித்தியம் அந்தஷ்சரி. ஸோ அப்படிப்பட்ட அமிர்தத்தை மனசில் கொண்டு வருவோம். தேவி மனசில் நினச்சிட்டாலே அமிர்தமயமாக இருக்கும், நமக்கு நினைக்கும் போதே ஆனந்தம். ஸோ அப்படி நித்தியம் அந்தஷ்சரி நிர்ணாமபி பகிஷ்சரி. ஸோ மக்களுடைய உள்ளேயும் இருக்கா, அவள் வெளியிலையும் இருக்கா. ஸோ அந்தகச்சரினா அந்தர்யாமியாக தேவி உள்ளே இருக்கா. பகிஷ்சரி எங்கும் நிறைந்து விராட்ட ரூபமாக வியாபகமாக எல்லா இடத்துலையும் இருக்கா, பரவி இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு ஜெயத்தின்னு விடுறார், ஜெய போடுறார் இங்கே மூகன். பரம சம்பித்து, சம்பித் ஸ்வரூபம்னு என்னது, ஞான ஸ்வரூபம் தேவி. சம்பித் ரூபம், சம்பித்துனாலே பகவானுக்கு அது ஒரு அட்ஜெக்டிவ். சம்பித்து அப்படின்னு சொன்னாலே ஞானம், பகவான் ஞானமே. ஸோ அப்படி தேவி அப்படி சம்பித் ரூபமாகவே இருக்கிறாள், ஏகாத்மிகா. அந்த சம்பித் ரூபமே அவள் தான். மகத்பிகி அபரோக்ஷிதா, அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்லுவோம். ஸோ பரோக்ஷம்னு சொன்னான்னா சாட்சாத்து பரோட்சம் 2 வார்த்தை உண்டு. சாட்சாத்தாக நம்ம கோவிலில் போனால் தேவி அங்கே நம்ம பார்க்கலாம், காமாட்சியை பார்க்கலாம், சாட்சாத்தாக நேரில் பார்க்கலாம் அந்த விக்கிரகத்தை. பரோட்சம் சொன்னால் மனசால் நினச்சி பார்க்கலாம். காஞ்சிபுரத்துக்கு போனதும் இல்லை, பரோட்சமாக தேவியை மனசில் நினச்சிட்டு காஞ்சிபுரத்தில் தேவி இவ்வாறு வீட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன், அது பரோட்சம். இங்கே அபரோக்ஷம்ன்றார். அப்போ அபரோக்ஷம்னா சாட்சாத்துன்னு அர்த்தம் வருது இல்லையா. பரோட்சம் இல்லை அப்படின்னா ஆப்போசிட் என்னது, திருப்பி சாட்சாத்துன்னு வருது. ஆனால் சாட்சாத்துன்னு சொல்ல முடியாது. அபரோக்ஷம் தான் அனுபூதிக்கு சாட்சாத் அனுபூதி சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அனுபூதி நேரில் பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. அதே சமயத்தில் மனசால் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஐட்டமும் இல்லை, தானே தன்னாய் ஆகணும் அது. ஸோ அதனால அதுக்கு அந்த இடத்துல அபரோக்ஷ அனுபூதின்னு தான் சொல்கிறது. அனுபவம் அப்படியே உள்ளுக்குள்ளே தன்னில் தானாய் உணர்தல், அதனால அது அபரோக்ஷ அனுபூதின்னு அதுக்கு பேர். ஸோ அதனால சாட்சாத்தாக பார்த்து கிடைக்கிறது இல்லை. ஒரு வஸ்துவை பார்த்து, காமாட்சியை பார்த்ததுனால கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடையாது அது. அப்போ பரோட்சமாக நினச்சி பார்த்து கிடைக்கிற அனுபூதியும் இல்லை, தானே தனக்குள்ளே அப்படியே அனுபவிக்கிறது. அதுக்கு தான் அந்த அபரோக்ஷ அனுபூதின்னு பேர். ஸோ மகத்புகி அபரோக்ஷிதா, மகத்துக்கள் பெரிய பெரிய சாதுக்களால் அப்படியே அபரோக்ஷ அனுபூதி அவர்கள் அடைவார்கள். சததமேவ காஞ்சிபுரே, அப்படி காஞ்சிபுரத்தில் அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ மகாபெரிவா அங்கேயே உட்காந்துருந்தார், எப்போதும் அனுபூதி நிலைமையில் தானே அவருக்கு இருந்தார். அவர் காஞ்சி எப்போ காமாட்சியை மனசில் வச்சுட்டு அந்த மாதிரி உள்ள அனுபூதி மகான்களுக்கு கிடைக்கும். மம ஓகே மம அன்பகம் அகம்மதிஹி மனசி காப்பி. என்னுடைய அகம்மதி, என்னுடைய அகங்கார ரூபிணியாக, நான் என்கிறது யாரு, தேவிதான். சித் ரூபிணி தான் அகம். மற்றபடி நான் சொல்கிறது நம்ம உடலை வச்சு சொல்லுவோம்னா அது அகம்மதி கிடையாது. அகம்மதியாக இருக்கக்கூடியவள், சத்தாக இருக்கக்கூடியவள், அந்த சித் ரூபியாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. ஸோ அந்த புத்தி,
அகோபுருஷிகா என்று சொல்லக்கூடியவள். அகம்மத்தின்னா அகோபுருஷிகா, புருஷனை புருஷனாக ஆக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த அகங்கார ரூபிணியாக. ஏன்னா அகங்கிற எண்ணத்தை தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்து அப்புறம் தான் அவர் சிருஷ்டியை பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால அகோபுருஷிகா இருக்கக்கூடிய அவள் மனசி காப்பி மாகேஸ்வரி, மனசில் என்னுடைய மனசில் என்னதுன்னு சொல்ல முடியாத வர்ணிக்க அப்பாற்பட்ட அந்த மகேஸ்வரி மம அன்வகம் என் கூட எப்பொழுதும் இருக்கட்டும். அன்வகம்னா டெய்லி என்னுடன் இருக்கட்டும். இங்கே பாத்து அப்படிங்கிறது இன்னுமே நல்லா இருக்குது. மகேஸ்வரிங்கிறதுக்கு பதிலாக மனசி காப்பி பாத்துன்னு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா ஒளிர் பெற்று என்னுடைய உள்ளத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு. ராதே கிருஷ்ணன். இப்போ காப்பி பாத்து பராமிருத ஜரிப்ளுதா ஜயதி நித்யமந்தஸ்சரி நிருணாமபி பகிஷ்சரி பரமசம்வித் ஏகாத்மிகா மஹத்விரபரோக்ஷிதா சததமேவ காஞ்சிபுரே மம அன்வகம் அகம் மதிஹி மனசி காபி பாது तमो विपिनदाविनं सततमेव काञ्चीपुरी विहाररसिका परा परमसंविदुः वीरुहे कटाक्षनिकलैर्दृढं हृदयदुष्टदन्तावलं चिरं नयतु मामकं त्रिपुरवैरिसीमन्तिनी. ओके, परमसंवित् उर्वीरुहे, परमसंवित् उर्वीरुहे. ओके, செகண்ட் லைன். திரிபுரவாசினி, திரிபுர வைரி சீமந்தினி. திரிபுர வைரின்னு முப்புறங்களை எரித்தவர் இல்லையா, அதனால விரோதம். திரிபுரங்களையும் அந்த 3 அசுரர்கள் 3 கோட்டைகளை வச்சு பறந்துட்டு இருந்தால் அவர்களுக்கு விரோதமாக அவர்களை அபகரித்தார். திரிபுர வைரி சீமந்தினி, அவருடைய திலகமாக. சீமந்தினால திலகம், நெற்றி பொட்டு இல்லையா, திலகமாக, அவருடைய நெற்றி திலகமாக இருக்கக்கூடிய தேவி. தமோ விபினதாவினம், அதாவது இருட்டுங்கிற அஜ்ஞானம், தமசுங்கிறது அஜ்ஞானம், அஜ்ஞானங்கிற காட்டில் ஓடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அவர் தன்னுடைய மனசை அவர் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய மனசாகப்பட்டது ஒரு யானை மாதிரி. அது யானைங்கிற வார்த்தை பின்னாடி வருது. ஸோ அஜ்ஞானத்தில் மூழ்கி கிடக்குது. ஸோ யானையை அஜ்ஞானத்தோட ஒரு சிம்பலாக சொல்லுவாள். அது ஆட்டையும் சொல்லுவாள், ஆட்டுக்கும் அந்த பேருண்டு. அஜ்ஞானத்தோட சிம்பல்னா ஆட்டுக்கும் சொல்லுவாள், இங்கே யானையும் சொல்கிறார். ஸோ தமோ விபினதாவினம், அஜ்ஞான காட்டில் ஓடக்கூடிய என்னுடைய யானை. சததமேவ காஞ்சிபுரி விகார ரசிகான்னு கூப்பிட்றார். தேவி எப்படி கூப்பிட்றாருன்னா, எப்பொழுதும் காஞ்சிபுரத்திலேயே லீலை பண்ண விரும்பக்கூடியவளே, விகார ரசிகா. அது ரசனையோட தேவி காஞ்சிபுரத்தில் லீலை பண்ணிகிட்டே இருப்பாள். பராசக்தியான ஆதிபராசக்தியே பரம சம்பித்து உர்வீருகே. ஸோ உன்னுடைய ஞானமாகப்படுது சம்பித்து, நீயே ஞானம். அந்த ஞானம் ஒரு மரமாக இருக்கட்டும். அந்த ஞானமே ஒரு மரமாக இங்கே ஒரு ஓமை சொல்கிற. ஞானம்ங்கிறது ஒரு மரமாக இருந்தால் அந்த மரத்தில் தான் கொண்டு யானையை போய் கட்டணும். ஒரு யானையை கட்டுறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஞானமாகிய ஒரு இடத்துல போய் கட்டிட்டானே இந்த அஜ்ஞானம் போயிடும். ஞானத்தில் கொண்டு அஜ்ஞானத்தை கொண்டு சேர்த்து விட்டோம்னா அஜ்ஞானத்தை அழிக்கிற சாமர்த்தியம் ஞானத்துக்கு உண்டு. ஸோ அதனால அந்த ஞானமாகப்பட்ட அந்த மரத்தில் உர்வீருகேன பூமியில் இருந்து முளைத்ததுன்னு அர்த்தம். ருகம்னா ரோகதி, அப்படி முளைச்சி அழறது. உருவினா பூமியிலேருந்து முளைச்சி எழறதுன்னு சொல்லும்போது மரம்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி மரத்தில், ஞானமாகப்பட்ட மரத்தில் கட்டாட்ச நிகழகி, ஒரு கயிறு வேண்டாமா கட்டுறதுக்கு? நிகழம்னா சங்கிலி. ஸோ ஒரு கயத்தை வச்சு கட்டணும். எந்த கயத்தை வச்சு கட்டணும்? என்னுடைய இந்த மனமாகப்பட்ட யானை. இது யானை அங்கங்கே ஓடுறது இல்லையா. ஸோ அதனால ஒரு நிகழம், உன்னுடைய கடாட்சமே, உன்னுடைய பார்வையே கயிறாக, அந்த பார்வையால் அந்த கயிறால் திருடம், கட்டாயம் நல்ல திருடமாக கட்டி, ஹிருதய துஷ்ட தந்தாவளம், இங்கே தான் வருதுங்க. ஹிருதய துஷ்ட தந்தாவளம், என்னுடைய ஹிருதயமாகப்பட்டது, மனசாகப்பட்டது துஷ்டம், மகா துஷ்டையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுத்துறது என்ன, அங்கே இங்கே ஓடுறது, உன்னை நினைக்க கூட விட மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட தந்தாவளம்னா யானைன்னு அர்த்தம். தந்தாவளம்னா அது அதோட அதோட பல்லு இது இருக்கு இல்லையா, அதோட என்னதுப்பா, அது கரெக்டாக தமிழே வர மாட்டேங்குது. தந்தம், அதோடைய தந்தத்தோடு கூடியதுங்கிற அர்த்தத்தில் யானைங்கிற அர்த்தம். ஏன்னா அதோட தந்தம் ரொம்ப பெருசு. மற்ற தாந்தம் ஆக்சுவலாக பல்லு, யானையோட பல்லே தான் தந்தம்னு சொல்கிறோங்க. ஆனால் கூட மற்றதை விட வித்தியாசமாக இருக்கிறதுனால அதுக்கு பேரே தந்தாவளம்னு வந்துடுது. ஸோ அந்த என்னுடைய இந்த மனமாகப்பட்ட இந்த துஷ்டமான யானையை உன்னுடைய அந்த ஞானத்தில் கொண்டு போய் கட்டிட்டியானா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஞானம் வந்துடைய என்னுடைய அஜ்ஞானம் அழியும் அப்படின்னு இதே பாட்டு ஆதிசங்கரர்
சிவானந்த லகரில் பாடுறார். மனசை அட்ரஸ் பண்ணி ஏகப்பட்ட ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், ஒன்றில் மனசை குரங்காட்டி, நான் என்னோட மனசு குரங்காட்டமாக இருக்குது, நீ குரங்காட்டியாக வந்து என்னுடைய மனசை ஒன்னொரு கையில் வச்சு அடக்கிவிடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல யானை மாதிரி எழு வச்சு கொட்டில் கொண்டு என்னோட மனசை கொண்டு கட்டிடுங்கிறார். அப்படி பல ஸ்லோகங்கள் மனசை அட்ரஸ் பண்ணி சிவானந்த லகரில் வருது. இதில் இங்கே மூக்கன் இப்படி பாடியிருக்கார். नमो विपिनदाविनं सततमेव काञ्चीपुरी विहाररसिका परा परमसंवित् ऊर्वीरुहे कटाक्षणिगणैर्दृढं हृदयदुष्टदन्ताबलं चिरं नयतु मामकं त्रिपुरवैरिसीमन्तिनी सर्वं जगदम्बार्पणम्